எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜை எப்படி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சுண்டல் செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறோம். ரெண்டாவது நாளைக்கு விஜயதசமி எங்கள் பிள்ளைய கும்பிடுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ நம்ம கொண்டக்கடலை தாளிக்க போகிறோம். கொண்டக்கடலைக்கு நான் வெள்ளைக்கடலை தான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. பிறகு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. கருப்பு சுண்டை கடலை கொஞ்சம் லேட்டாகும், 1 மணி நேரம் கூட ஆகும் அது ஊறுறதுக்கு. வெள்ளை சுண்டை கடலை சீக்கிரம் ஊறிடும். 5.5 மணி நேரத்தில் ஊறிடுச்சு. எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது தேங்காய் பூ போட்டு சும்மா தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் மசாலா கடலை தான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். பாருங்க, மசாலாக்கு 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வர கொத்தமல்லி, கொஞ்சம் போல் எள். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு நான் வடைச்சிட்டு வச்சுருக்கிறேன். முதல்ல 2 வரமிளகா போட்டுக்குவோம். 2 வரமிளகா தாளிக்கிறதுக்கு. இப்போ இது கூட சோம்பு சீரகம் 2ஐயும் சேர்த்துக்குவோம். எல்லாம் வச்சுட்டு எல்லாமே போட்டுக்கலாம். சோம்பு சீரகம் வர கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். எள் மட்டும் லாஸ்ட்டாக வறுக்கணும். ஏன்னா எள் நல்லா பொரிய வறுக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அதை நம்ம தனியாக வறுத்துக்குவோம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வருங்க, இல்லாட்டி கறி போயிடும். இது வெங்காயம் போட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்யலாம். பட்டை கிராம்பு தூள் எல்லாம் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் மசாலா கடலை. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அது மசாலா வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால நான் வெறும் பொடி மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இது வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ எள் வறுத்துக்கலாம். வெள்ளை எள் இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு வெள்ளை எள் இல்லை, 2 கலந்தது தான் இருக்குது. அதனால் 2 கலந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணிக்குவோம். அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது திறந்த உடனே. இப்போ தாளிச்சுக்கலாம் கடலை. இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 வரமிளகா பிச்சு போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு வரமிளகா போட்டு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை போட்டு ஃபஸ்ட்டு கிண்டிட்டு அப்புறம் மசாலா போட்டோம்னா அந்த எண்ணெய் வாடையெல்லாம் உள்ளே நல்லா இந்த கடலையில் உள்ளே இறங்கும். நல்லாயிருக்கும் வாசமாக. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலையெல்லாம் போட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேங்காய் பூ. அந்த எள் வறுத்து நம்ம பொடி பண்ணது சூப்பரான வாடை வருது. இந்த கடலைக்கே அதுதான், அந்த மசாலா வாடைக்கே அதுதான் நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த எள் போட்டு நீங்கள் லைட்டாக அரைச்சி வறுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் மசாலா கடலை. இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை. அவ்வளவுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஆயுத பூஜை மறுநாள் விஜயதசமி வழிபாட்டை பொறுமையாக இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.